ஒரு ஸ்பீச், ஒரு சீஃப் கெஸ்டோட ஸ்பீச் அப்படிங்கிறது. ஓகே, லீவிங் ஜோக்ஸ் அப்பார்ட், இப்படி ஊருக்கு ஊரு ஸ்கூல் கட்டி, ஏரியாவுக்கு ஏரியா ஸ்கூல் கட்டி இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம். அது ஏதோ சும்மா அவங்க ஒரு 4 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த பெரிய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு 2 கதையை கம்பேர் பண்ணா உங்களுக்கு தெரியும். 1945 2ஆம் உலக போர் முடியுது, சரியா? அந்த டைம்ல சிலருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா ஜப்பான் மேல 2 பாம்பு போட்டாங்க. அது சம்பந்தமா ஒரு படம் வந்திருக்கு ஹாலிவுட்ல, ஆப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட் பேரு மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், சரியா? இப்ப அணுவை பிளந்தா அதுல இருந்து ஒரு சக்தி வரும் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் தான் ஆப்பன்ஹைமர். பட் அவருடைய கண்டுபிடிப்பு எங்க வந்து நின்னுச்சு அப்படின்னா அணுகுண்டுல வந்து நின்னுச்சு. அணுவை பிரிச்சா சக்தி வரும் அப்படின்னா அந்த சக்தியை வச்சு ஏன் 4 பேர் அழிக்க முடியாதுன்னு ஒருத்தன் யோசிச்சான். அதுல இருந்து தான் அணுகுண்டு வந்துச்சு. இப்ப 1945 அக்டோபர் 6ஆம் தேதி ஹிரோஷிமா அப்படின்னு ஒரு ஊர் மேல ஒரு பாம்பு போடுறாங்க. அந்த ஒரு பாம்புல அந்த ஊர்ல மொத்தம் 3,20,000 பேர் இருந்தாங்க. அந்த 3,20,000 பேர்ல 1,74,000 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரே பாம்பு, ஒருத்தனோட கண்டுபிடிப்பு, ஒரே ஒரு பாம், ஒரே நாள், ஒரே ஆக்ஷன். 3,20,000 பேர்ல 1,74,000 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல இருந்து ஒரு நாள் விட்டு அடுத்தது நாகசாகி அப்படின்னு ஊர். அந்த ஊர்ல மொத்த பாப்புலேஷனே 1,20,000 தான். அந்த 1,20,000ல 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப 2 பாம், 2 நாள், 2 ஆக்ஷன், மொத்தமா ஒரு 4 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. உங்க ஊர்ல திடீர்னு ஒரு 2 வீட்டுல சாவு இருந்தா அந்த ஊர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 1.5 லட்சம் பேர் செத்து போனா அந்த ஊர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது யாரால நடந்தது அப்படின்னா, ஒருத்தன் நல்லா படிச்சு, நம்ம சொல்றோம் இல்லையா, நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு வரணும்னு, அப்படி நல்லா படிச்சு ஒருத்தன் உருவாக்குன பாம்புல. இப்ப அந்த பாம்பை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டிருப்பாங்கல்ல, போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருப்பான்ல. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் பேர் பால் டிபெட்ஸ். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசை. அவனும் படிச்சான், நல்ல ரேங்க் எடுத்தான். அதனால யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆனா. யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல நல்ல பைலட்டா இருந்தான். அதனால அவன் கையில இந்த பாம்பை கொடுத்து நீ கொண்டு போய் போட்டு வாடான்னு சொன்னாங்க. போட்டு வந்துட்டான். ஒரு 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. ஓகே, இப்ப அவன் கிட்ட திருப்பி கேட்கறாங்க, 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களே நீ பாம்பு போட்டதுல, உனக்கு குற்ற உணர்ச்சி ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. அவன் சொன்னான், எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்லை. ஏன்னா என்ன நல்லா படின்னு சொன்னாங்க, நான் நல்லா படித்தேன். ஆர்ம்டு ஃபோர்ஸில் போய் சேரணும்னு சொன்னாங்க, நான் சேர்ந்தேன்.